மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்க பாஜக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதுனால திமுக கூட்டணி கதிகலங்கி போய் நிக்குது. ஒருவேளை கூட்டணியில இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில மதிமுக சேர்ந்துடுமோ அப்படிங்கிற அச்சத்தால திமுக மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சியினரும் அச்சமடைந்து இருக்காங்க. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த வைகோ தலைமையிலான மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதோட திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு நிர்பந்தமும் செய்யப்பட்டது. இதுக்கு ஆரம்பத்துல சம்மதிக்காத வைகோ பின்னர் வேற வழியே இல்லாம போட்டி போட்டாரு. இந்த தேர்தல்ல மதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதிலையும் திமுக சின்னத்துல போட்டியிட்டதால அவங்க சட்டசபையில ஆளுங்கட்சி உறுப்பினர்களாகவே இருக்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது. தீப்பெட்டி சின்னத்துல போட்டியிட்டு வைகோவோட மகன் துரை வைகோ வெற்றி பெற்றாரு. இந்த சூழ்நிலையில தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில திமுக தலைமையோ வைகோவுக்கு பதிலா மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் கூட்டணியில அங்கம் வகித்த வைகோவுக்கும் மதிமுகவினருக்கும் திமுகவோட இந்த நடவடிக்கையால அதிருப்தி அடைந்து இருக்காங்க. அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தல்ல குறைஞ்சது 10 தொகுதிகளாவது பெறணும் அப்படின்னு மதிமுக உறுதியோட இருப்பதா தெரியுது. அப்பதான் தங்களோட கட்சிக்கு தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா திமுக தலைமையோ கடந்த சட்டசபை தேர்தலை போலவே 6 தொகுதிகளை மட்டுமே தான் இந்த வாட்டியும் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டிருக்கு. கடந்த முறை போலவே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட கட்டாயப்படுத்தப்படாம துரை வைகோ போட்டியிட்ட தீப்பெட்டி சின்னத்திலேயே மதிமுக போட்டியிட திமுக பச்சை கொடி காட்டிருச்சு. இதற்கிடையில திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள்ல எது வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதன்படி தமிழக பாஜக தலைவர்கள் சிலர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிட்ட பேசி வர்றதாவும் கூறப்படுது. துரை வைகோவுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவது குறித்தும் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மதிமுக இடம்பெறுவது குறித்தும் பாஜக தொடர்புடைய ஒரு முக்கிய புள்ளி தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தெரியுது. இந்த நிலையில தான் வர 22ஆம் தேதி ஈரோட்ல மதிமுக பொதுக்குழு கூடுது. அதுல திமுக கூட்டணியில நீடிக்கிறதா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு மாற போறாங்களா அப்படிங்கறது குறித்து கட்சியோட பொதுச் செயலாளரான வைகோ அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா, என்டிஏவோட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.